ஸோ சாப்டர் 1ஓட டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்சிக்யூவில் என்ன கொடுத்துருக்காங்க, த சம் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 196. 196க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 196க்கு கண்டுபிடிச்சோன்னா 2 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு போகிறேன். 2 9s are 18, 1 2 8s are 16, 2 4s are 8, 1 2 9s are அப்புறமா வேறு என்ன பண்ணலாம், 7 7s are பண்ணலாமா, 2 4s are 8, 2 9s are 7 7s are 49. அப்போ 196 நம்ம எப்படி ஃபேக்டர்ஸாக போடலாம்னா 2 into 2 into 7 into 7, வேறு எப்படியும் சொல்லலாம் 2 square into 7 square. சம் ஆஃப் த எக்ஸ்பனன்ஸ், எக்ஸ்பனன்ஸ்னா பவர்னு அர்த்தம். பவரை சம் பண்ணிக்கணும்னு அர்த்தம். அப்போ பவரில் 2 வேல்யூ இருக்குது, 2 + 2, அப்போ ஆன்சர் வந்து 4. சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ நானே ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுறேன், நீங்கள் போடுங்க பார்க்கலாம். எல்லாருமே நோட் எடுத்து 205 சால்வ் பண்ணி பார்க்கலாம் ஃபாஸ்ட்டாக. 205 அப்போ ஃபேக்டர்ஸ்னா நான் வரும் 5 4s are 21, 41 போமா, 41 அப்போ 41 எதுலையுமே போகாது. 41 சார் 205 5 into 41 போடலாம். பவர் எதுவும் இல்லைன்னா 1, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, ஆன்சர் வந்து 1 + 1 2. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி வேணா தட்டோம். இப்போ இன்னொரு கொஸ்டினும் நான் ஃப்ரேம் பண்ணுறேன். 36 இதுக்கு என்ன வரும்னு பாருங்க. 2 1s are 2 8s are 2 9s are 3 3s are. அப்போ இதையும் 2 square into 3 square போட்டோன்னா பவர் வந்து 2 + 2 4. சரியா? ஸோ இந்த சம் ஆஃப் எக்ஸ்பனன்ட் அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டர் எடுத்துட்டு அதில் பவர், அந்த பவரை ஆட் பண்ணி போட்டீங்கன்னா முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 co-prime numbers, co-prime numbers வந்து ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் 2 co-prime numbers வந்து 553, தென் தேர் HCF. நம்ம √3 irrational அதெல்லாம் சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், P/Q ஃபார்ம் அப்படின்னு எடுத்திருப்போம். P/Q both are co-primeன்னு எடுத்திருப்போம். co-prime அப்படின்னா அங்கே என்ன சொல்லியிருப்போம்னா ரெண்டுத்துக்குமே காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். சரியா? அப்போ the product of 2 co-prime numbers is 553. அப்போ இதோட HCF என்னவா தான் இருக்கும், கன்ஃபார்மாக எதுவுமே காமனாக இருக்காது. அப்போ ரெண்டுத்துக்குமே 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்கும். HCF LCM ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமில்ல. HCFனா ரெண்டு நம்பர்லையுமே காமனாக இருக்கும். லைக் 18 9 இதை எடுத்துக்கிறேன். 18 பண்ணனா 2 9s are 3 3s are. இதை எப்படி அதெல்லாம் 2 into 3 square போடுவேன். 9 வந்து 3 into 3 பண்ணலாம். அப்போ 3 square. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் LCM HCF தெளிவாக கற்றுங்க. LCM அப்படின்னா ஃபர்ஸ்ட் காமன் டேர்ம்ஸை ரவுண்ட் பண்ணிட்டேன்னா அதில் எது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதிக்கணும். சரி, ஹையஸ்ட் பவர். இப்போ இது ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்குது. சப்போஸ் ஒன்றுத்துக்கு 3/3 இருந்துச்சுன்னா 3 தானே அதிகம், அப்போ 3 தான் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ 3 square. விட்டு போன நம்பரெல்லாம் ஒரு முறை எழுதிக்கணும். சரியா? அப்போ இதோட ஆன்சர் வந்து நான் வரும்னா 3 3s are 9, 9 2s are 18. அதுவே HCF அப்படின்னா ரவுண்ட் பண்ணதை மட்டும்தான் எழுதும் 9. இப்போ co-prime நம்பர்ஸ்னா அதில் காமன் ஃபேக்டர்ஸே இருக்காது. லைக் 3 5 இது மாதிரி ரெண்டுமே co-prime. இப்போ இதில் 3 into 1 மட்டும் தான் எழுத முடியும், இதை 5 into 1 மட்டும் தான் எழுத முடியும். அப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக என்ன தான் இருக்குது, 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து 1 தான். சரியா? co-prime கன்ஃபார்மாக கொடுத்துட்டாங்கன்னா அதில் வேறு எதுவுமே காமன் ஃபேக்டர்ஸாக இருக்காது. சப்போஸ் வேறு எதனா நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கும். சரியா? co-prime அப்படின்னாலே அது வந்து வேறு எந்த நம்பரும் இருக்காது. ஸோ இதோட ஆன்சர் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், 225 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ப்ரைம் ஃபேக்டர்ஸில் போட்டுட்டு வந்துடலாம். 5 4s are 20, ரிமைனிங் 2 5 5s are 25, 5 9s are 45, 3 3s are. அப்போ இதை 225 எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா 5 into 5 into 3 into 3. அப்போ இதை 5 square into 3 squareன்னு சொல்லலாம். எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு பாருங்க, ஆப்ஷன் C. சரியா? 5 square into 3 square இதெல்லாம் சிம்பிளாக போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் n
Next question, if n is the natural number, then which of the following number ends with 0? இப்போ இதுல எந்த நம்பர் ஜீரோவில் முடியும்னு பார்க்கணும். என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு பிராக்கெட்ல கொடுத்தா ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டே வாங்க. எது ஜீரோவில் முடியுதோ அதான் வரப்போகுது. 3 2s are 6, 6ல் முடியுது. 2 5s are 10, 0ல் வருது. கரெக்டா? அப்போ இதான் ஆன்சர். மொத்தத்துக்குலாம் வராது பாருங்க. 12 15. ஸோ எண்ட் வித் ஜீரோனா 2 5. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். Next question, the ratio of LCM and LCF of least composite number and prime number. Least composite number na first நான் தெரியணும். composite number and least prime number ரெண்டுமே least தான். least na கம்மின்னு அர்த்தம். least prime number. first composite number அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து காம்போசிட்னா நிறைய அர்த்தம், அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். லைக் 4 6 8 9 10 இதெல்லாம் தான் காம்போசிட் நம்பர். ப்ரைம் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 2 3 5. சரியா? இதெல்லாம் தான் ப்ரைம் நம்பர்ஸ். 1 வராது. ஸோ 2 3 5 வரும். இது லீஸ்ட், ரெண்டுத்துலையுமே லீஸ்ட் அப்படின்னா இது 4, லீஸ்ட் காம்போசிட் நம்பர் வந்து 4, லீஸ்ட் ப்ரைம் நம்பர் வந்து 2. இதோட ரேஷியோ தானே கேட்குறாங்க. இதுக்கு இதான் ரெண்டு நம்பரு. இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 4ஓட ஃபேக்டர்ஸ் 2 × 2, 2க்கு ஃபேக்டர்ஸ் 2 தான். இப்போ எல்சிஎம் வந்து நான் வரப்போகுது. எல்சிஎம் வந்து ரவுண்ட் பண்ணோன்னா 2, அந்த ரிமைனிங் இருக்கிற 2யும் போட்டுப்போம். ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணுவோம், ரவுண்ட் பண்ணது மட்டும் போடுவோம். அப்போ இதுக்கு ஆன்சரும் எல்சிஎம் அவனா ரேஷியோ கேட்டிருக்காங்க. எல்சிஎம் இஸ் டு ஹெச்சிஎஃப்பா, எல்சிஎம் இஸ் டு ஹெச்சிஎஃப். எல்சிஎம் வந்து 2 2s are 4, ஹெச்சிஎஃப் வந்து 2. அப்போ இதை காமனாக டிவைட் பண்ணினா 2 2s are 4, 2 1s are. ஆப்ஷன் பி 2:1 கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்போ 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் எ ஸ்கூல் தேர் ஆர் 2 செக்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் 10. ரெண்டு செக்ஷன் இருக்காங்க கிளாஸ் 10ல. there are 40 students in first section. So 40 students in the first section. அப்போ ஃபர்ஸ்ட் செக்ஷனை ஏ செக்ஷன் எடுத்துக்கிறேன். அதில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. அப்புறமா செகண்ட் செக்ஷன்ல பி செக்ஷன்ல 48 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா. சரியா? டிட்டர்மைன் த மினிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் ரெக்வயர்டு. சரியா? மினிமம் வந்தாலே என்ன பண்ணிக்கணும், நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். சரியா? மினிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் ரெக்வயர்டு எல்சிஎம் 40 என்ன பண்ணலாம், 2 20s are, 2 10s are, 2 5s are, 5 1s are. 48 எப்படி பண்ணலாம், 2 24s are, 2 12s are, 2 6s are, 2 3s are, 3 1s are. அப்போ 40 2 cube into 5 48 1 2 3 4 2 power 4 into 3. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணணும், highest power 2 power 4 into 3 into 5. அப்போ 2 power 4 அப்படின்னும் போது நான் வரும் 2 2s are 4, 4 4s are 16 into 15 பண்ணனா இது ஆன்சர். 16 into 15 பண்ணனா 5 6 are 30, 5 1s are 5 plus 3 8, 16 0 14, 240 தான் இதோட கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் வேர்டிங்ஸ்ல எழுதிடணும். எப்படி எழுதணும்னா மினிமம் நம்பர் ஆஃப் புக்ஸ் ரெக்வயர்டுன்னு போட்டு 240. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபேக்டர் ட்ரீ. இது ஈஸியாக போடலாம் பாருங்க. இப்போ ஒய்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாம். 13 5s are எவ்வளோ வரப்போகுது, 5 3s are 15, 65. ஸோ இங்கே வந்து 65. இப்போ இங்கே ஆன்சர் வந்து 65. ஸோ 65. இப்போ இங்கே 190 இது கரெக்டான எப்படி பார்த்தலாம்னா 65 into 3 பண்ணலாம். 65 into 3, 3 5s are 15, 3 6 are 18 plus 1 19. கரெக்டாக இருக்கு பார்த்தியா? ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்பர் வேணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுவோம். 195 into 3, 3 5s are 15, 3 9s are 27 28, 3 2s are 6, 3 1s are 3, 3 plus 2 5, 585. சரியா? நம்ம போட்டது கரெக்டா? எப்படி பார்த்துக்கலாம், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இது வரணும், அவ்வளோதான். சரியா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் வந்து 585,
y வந்து 65. சிம்பிளான விஷயம் தான். அந்த ஃபேக்டர் ட்ரீ வச்சு கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட், டூ நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஷியோ அப்படின்னாலே அது காமன் ஃபேக்டர் இருக்கும்னு அர்த்தம். லைக் 2x is to 3x. இதோட எல்சிஎம், இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் வேல்யூ வந்து 180. HCF of this number is equal to question mark. ஃபர்ஸ்ட் இந்த x கண்டுபிடிக்கலாம். எல்சிஎம்னா நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா இந்த நம்பரோட ஃபேக்டர்ஸ்னா இந்த நம்பர் எல்சிஎம் என்ன பண்ணுவோம், எல்சிஎமோட வேல்யூ 180 கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு நம்பருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 2 into x எடுத்துக்கிறேன், செகண்ட் நம்பர் வந்து 3 into x. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், காமனா இருக்குதா ஒரு முறை எழுதுவோம், நெக்ஸ்ட் மத்ததான் எழுதுவோம். எல்சிஎம் என்ன பண்ணுவோம், இதுல இருக்கிற காமன் ரெண்டுத்துலயும் எக்ஸ் இருக்கு, அதை ஒரு முறை எழுதிடுவேன், மற்ற நம்பரை ஒரு முறை எழுதுவேன், 2 into 3. இதுதான் எல்சிஎம். இதோட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க எவ்வளோன்ட்டு 180. அப்ப இந்த எக்ஸை கண்டுபிடிச்சலாம் பாருங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 into 2. 180 இது ரெண்டும் மல்டிபிளா இருக்கு, இந்த சைடு வந்தா டிவைட் ஆக போகுது. சரியா? அப்ப 3 1s are 3 6 are 18, 20 இருக்கு, 30. அப்ப எக்ஸோட வேல்யூ 30. அப்ப இந்த ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப அந்த ரெண்டு நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர், அந்த வேல்யூ அப்படியே ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். 2 into 30, 3 into 30. இப்ப HCF நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டா இந்த ரெண்டுத்தையுமே காமனா இருக்குல்ல, அப்ப HCF ஸ்ட்ரைட்டா 30 போட்டுடலாம். அப்படி இல்ல இன்னும் நிறைய ஸ்டெப் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்னா வரப்போகுது 30 into 2 பண்ணினா 16 வரப்போகுது, செகண்ட் நம்பரை பண்ணினா 19 வரப்போகுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஃபேக்டர்ஸ் எடுத்து போட்டினாலும் இதே தான் ஆன்சர் வரும். 60 என்ன பண்ணுவா, 2 30s are 2 15s are 3 5s are போடுவா. 90 என்ன பண்ணுவா, அதே மாதிரி 3 30s are 3 10s are 2 5s are. சரியா? அப்ப இதெல்லாம் பண்ணலாம், 2 square into 3 into 5, இதை 3 square into 2 into 5. அப்ப 2 ஒரு முறை இருக்கு காமனா, 3 ஒரு முறை இருக்கு காமனா, 5 ஒரு முறை இருக்கு. 3 2s are 6, 6 5s are 30. சரியா? ஸ்ட்ரைட்டாவே நம்ம போட்டுக்கலாம். இவ்வளவு ஸ்டெப் போனோம்னா அவசியமே இல்லை. இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சினாலே அது ரெண்டுலயும் காமனா இருக்கு போதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், யூசிங் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எல்சிஎம் அண்ட் HCF. ஸ்ட்ரைட்டான கொஸ்டின் தான். 96 என்ன பண்ணலாம், 2 4s are 8, 1 2 8s are 16, 2 24s are 2 12s are 2 6s are 2 3s are. அப்ப 120 அதே மாதிரி 2 60s are 2 30s are 2 15s are 3 5s are. அப்ப 96 நான் போடலாம் பாருங்க. 1 2 3 4 5, 2 power 5 into 3. 120 என்ன பண்ணலாம் பாருங்க, 2 power 3 into 3 into 5. எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் ஃபர்ஸ்ட் 2 எது பெரிய பவர்னு பார்க்கணும். 2 power 5 தான் பெருசு, மற்ற நம்பர்லாம் எழுதிடும் 3 into 5. அப்ப 2 power 5 எவ்வளவு வரப்போகுது, 2 2s are 4, 4 4s are 16, 16 into 2 12 32, 32 into 15, 32 into 15 பண்ணா எல்சிஎம் 5 2s are 10, 5 3s are 15, 15 plus 1 16, 32 அப்படியே வந்துடும். 0 8 480 எல்சிஎம் 480. HCF என்ன பண்ண போறா, ரெண்டுத்துலயும் இருக்கிற காமன் நம்பர்ஸ் 2 power 3 இருக்கு, இதுலயுமே 2 power 3 இருக்கும், வெறும் ஒரு 3. 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24. அவ்வளவுதான் ஆன்சர். எல்சிஎம் வந்து 480, HCF வந்து 24. Find the greatest number which divides 85 and 72, leaves the remainder 1 and 2. அப்ப இதுல ஒன்னு ரிமைண்டர்னா ஒன்னு மைனஸ் பண்ணிக்கணும்னா 84. இதுல வந்து 2 ரிமைண்டர் 2 போயிடணும், 2 போயிடுச்சுன்னா 72. கிரேட்டஸ்ட் நம்பர்னாலே HCF, இந்த ரெண்டு நம்பர் HCF கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. 84 2 4s are 2 2s are 2 2s are 2 1s are 3 7s are 72. upon 70 leaves the remainder 2 னா அப்ப 70 தான் போடணும். சரியா? leaves the remainder னா 70. 2 35s are
5 7s are 35. அப்ப 84 என்ன பண்ணலாம் 2 ஸ்கொயர் இன்டூ 3 இன்டூ 7 70 2 இன்டூ 5 இன்டூ 7. கிரேட்டஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் அப்படின்னும் போது என்ன பண்ணலாம் ஹெச்சிஎஃப் 2 2க்கு ஒரு 2 7 இருக்கு 7 அப்ப 14 தான் ஆன்சர். இப்போ 14 வந்து ரெண்டுத்துலயுமே டிவைட் ஆகும் பாரு. 84 divided by 14 பண்ணாலும் ஆன்சர் வருமா 70. Find the greatest number which divides 14 into என்ன நம்பர் பண்ணா 14 8 7s are பண்ணா 7 8s are. இப்போ இதை கரெக்டா டிவைட் பண்ண முடியும் பாருங்க. 14 into 6 பண்ணினா 6 4s are 24, 6 1s are 6 8 கரெக்டா டிவைட் ஆச்சா. கிரேட்டஸ்ட் நம்பர் 6 ஆல டிவைட் ஆச்சு. அதே மாதிரி 14 into நம்பர் பண்ணா 6 பண்ணா எப்பவுமே அந்த டேபிள்ஸ் யோசிச்சு பார்க்கணும். 6 பண்ணா வருமா வேற என்ன நம்பர் பண்ணா வரும் 5 4s are 20 அப்பதான் 0 வரும். கரெக்டா லாஸ்ட் நம்பரை வச்சு நீ செக் பண்ணிக்கணும். 4 இங்க இருக்கு. அப்போ 4 டேபிள்ஸ்ல எதுல 0 வருதுன்னு பார்க்கணும். 4 2s are 8, 4 3s are 12, 4 4s are 16, 4 5s are 20 அப்போ 0 வருது. அப்ப 5 வரதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கும். 5 4s are 27 கரெக்டா டிவைட் ஆகுது. சரியா அப்ப நம்மளுக்கு தேவையான ஆன்சர் HCF. HCFன்றதோட the greatest number which divides 85 and 72 leaves the remainder 1 and 2 is 14. சரியா இதான் கரெக்ட் ஆன்சர். Find the greatest 3-digit number which is divisible by 18, 24, 36 which is divisible by இது எல்லாத்தாலுமே டிவைட் ஆகணுமா. கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் அப்படின்னா என்னது பெரிய 3-digit நம்பர் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1000ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1000ல இருந்தா 1 கிரேட் 3-digit 100ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். 99 வரைக்கும் 2-digit, 99ல இருந்து 100 வந்து 3-digit. இது லீஸ்ட் 3-digit நம்பர். அப்ப பெரிய 3-digit நம்பர்னா வரும் யோசிச்சு சொல்லுங்க பாக்கலாம். கிரேட்டஸ்ட் 999. வெரி குட். சரியா அதான் அதிகபட்சமான 3-digit நம்பர். Find the greatest 3-digit number which is divisible by. இப்போ சிம்பிளா உங்களுக்கு கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர்னா இதோட நிறுத்திட்டு இருப்ப. ஆனா இந்த நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் டிவிசிபிள் பை இந்த 3 நம்பராலையுமே டிவிசிபிள் ஆகணுமா. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்குமான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரியா 18 divided by 2 பண்ணினா 2 9s are 3 3s are 24 பண்ணினா 2 12s are 2 6s are 2 3s are 36 பண்ணனா 3 12s are 3 4s are 2 2s are. இப்போ இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 18 2 into 3 square, 24 2 cube into 3. Next 36 நான் சொல்லலாம் 2 square into 3 square. அப்ப எல்சிஎம் என்ன வரும்னு பாருங்க. எல்சிஎம் வந்து என்ன பண்ணணும் பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதணும். பெரிய நம்பர் வந்து 2 cube, இதுல 3 square, 3 square தான் பெருசு. அப்ப 2 2s are 4, 4 2s are 8, 8 into 9, 9 8s are 72. சரியா ஸோ எல்சிஎம் வந்து 72. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 72 இதுக்கு முன்னாடி இன்னொரு சிம்பிளான கொஸ்டின். இப்போ இந்த 3 நம்பர் இருக்கு. கொஸ்டினை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்றேன். நான் சொல்றேன் அப்படின்னா கிரேட்டஸ்ட் 3-digit நம்பர் which is divisible by 18 மட்டும் கேட்டேன்னா என்ன பண்ணலாம் 999 எடுத்துட்டு 18ஆல டிவைட் பண்றேன். 18ஆல டிவைட் பண்ணனா என்ன வரும் பாருங்க. 18 டேபிள்ஸ் வரும். 18 5s are 5s are 40, 90 வரும். கரெக்டா அப்ப 5s are 19 போல ரிமைனிங் 99 அதே 5 தான் வரும். 18 5s are 90 ரிமைனிங் 9. அப்ப ரிமைண்டர் 9 இருக்கு. அந்த ரிமைண்டரை தூக்கிடு. ரிமைண்டரை தூக்கிட்டுனா 999ல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 990. சரியா 990
அந்த ரிமைண்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ 990 தான் வந்து பெரிய நம்பரு விச் இஸ் டிவிசிபிள் பை 18 பண்ணினா கரெக்டாக வரும் பாரு. 18 5s are 90, ரிமைனிங் 90, 18 5s are 90. இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சா, ஒரே ஒரு நம்பரா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு நம்பர், இப்போ 3 நம்பருக்கு பதில் ஒரே ஒரு நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணேன், கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பரை போட்டேன், அந்த நம்பரை இதால டிவைட் பண்றேன், ரிமைண்டர் 9 வந்துச்சா, அந்த 9 தூக்கிட்டேன்னா அப்போ கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 18 919 சொல்லியிருப்போம், ஒரே ஒரு நம்பர்னா. ஆனா இப்போ இங்க வந்து இந்த 3 நம்பருக்கும் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, அப்ப அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கிறோமா. இந்த எல்சிஎம் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, போன முறை 18 மட்டும் இருந்துச்சு, ஒரே நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பராலேயே டிவைட் பண்ணிட்டேன். இப்ப இந்த எல்சிஎம் ஆல டிவைட் பண்ண போறேன். 999 72 டிவைட் பண்ணும். அப்ப 72 1s are 72, ரிமைனிங் தான் வரும், ரிமைனிங் 2 9ல 2 போச்சுன்னா 7 இது 2, அப்ப ரிமைனிங் இங்க வந்து 9 வரும். 72 இன்டூனா நம்பர் பண்ணலாம், 72 5s are பண்ணி பார்க்கலாம், 5 2s are 10, 5 7s are 35 36 அதிகமாயிடுது. அப்ப 72 into 4 4 2s are 8, 4 7s are 28. அப்ப இதுவுமே வந்து என்ன ஆயிடுது, அதிகமாயிடுது. 72 into 3 தான், 3 2s are 6, 3 7s are 21. அப்ப 13 பண்ணா 216 வருது, ரிமைனிங் 3, 7ல 1 போச்சுன்னா 63. பாயிண்ட் வச்சு 0 போட்டுப்போம். இது டெசிமல் போட்டோம், எவ்வளோனா போட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆன்சர் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 13 வந்திருக்கா, 13. இப்போ இந்த 13 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 13 இந்த 72 இந்த நம்பரால மல்டிபிள் பண்ணிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். 72 into 13 அதுதான் வந்து பெரிய நம்பரா இருக்கும், which is divisible by all 18 24 36. இதை மல்டிபிள் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. 17 into 13 பண்ணினா 3 2s are 6, 3 7s are 21, 72 அப்படியே போட்டுக்கலாம், 6 3 9 ஆன்சர் வந்து 936. 936 தான் பெரிய நம்பர். இப்போ இந்த நம்பரை 18ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 24ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 36ஆல டிவைட் பண்ண முடியும். செக் பண்ணலாமா. 936 divided by 18. 8 டேபிள்ஸ்ல எப்போ 6 வரும், இல்லை அப்படியே கேன்சல் பண்ணி பாருங்க. 2 9s are 2 4s are 8, 1 2 6 are 12, 1 2 8s are 16. 3 டேபிள்ஸ்ல பண்ண முடியுமா, 3 3s are 3 1s are, ரிமைனிங் 1 3 5s are 14, 1 3 6 are 18. 3 டேபிள்ஸ்ல பண்ணினா 3 1s are 3 5s are 52. 52ஆல டிவைட் ஆகுது சரியா. 24 அதே மாதிரி ஆகும் கண்டிப்பா. 936 டிவைடட் பை 24 பண்ணினா 6 டேபிள்ஸ்ல சரி 3 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம். 3 8s are 24, 3 3s are 9, 3 1s are 3 2s are 2 டேபிள்ஸ் பண்ண 2 4s are 2 1s are, ரிமைனிங் 1 2 5s are, 1 2 6 are, இதையும் 2 2s are, 2 7s are 41, 2 8s are 16. இதையும் பண்ணினா 2 3s are 6, 1 2 9s are 39 சார். கரெக்டாக டிவைட் ஆகுதா. லாஸ்ட் நம்பர் 36 டிவைட் பண்ணாலும் கண்டிப்பா ஆகும். ஓகேவா. அப்போ 936 டிவைடட் பை 36, 3 12s are 36, 3 3s are 9, 3 1s are 3 2s are, 3 டேபிள்ஸ்லேயே பண்ணலாம் பாரு. 3 4s are 12, 3 1s are போவாதுன்ட்டு 0 போடுவோம். 3 4s are 12, 4 டேபிள்ஸ்ல பண்ணிடலாமா. 4 இருக்கு, 104 இருக்கு, 4 1s are 4 2s are 8, ரிமைனிங் 2, 4 6 are 24, 26 டைம்ஸ். அப்போ கிரேட்டஸ்ட் நம்பர் விச் இஸ் கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 18 24 36னா ஆன்சர் வந்து 936. இன்னொரு முறை இதை கிளியரா சம்மரைஸ் பண்ணிக்கோங்க நான் பண்ணியிருக்கேன்ட்டு. இப்போ ஒரே ஒரு நம்பர் வச்சு கேட்டால் எப்படி பண்ணணும்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் 3 நம்பர் வச்சு போறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரே நம்பர் வச்சு கேட்டுருந்தாங்கன்னா ஜஸ்ட் 3 டிஜிட் நம்பர்னா 999, எந்த நம்பர் மட்டும் கேட்குறாங்களோ அந்த நம்பரை அதில் டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் என்ன வருதோ அதை இங்கேருந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 990 கிரேட்டஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை 18 வந்திருக்கும். ஆனால் இப்போ 3 நம்பர் கொடுத்துக்கிறாங்களா, அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிடுங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரால்
டிவைட் பண்ணுங்க. சரியா? அந்த நம்பரால டிவைட் பண்ணினா இங்க என்ன நம்பர், ரவுண்ட் நம்பர், பாயிண்ட்ல வரதெல்லாம் கணக்கில் பண்ணாத, வெறும் அந்த ரவுண்ட் நம்பரை எடுத்துட்டு அந்த நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் மல்டிபிள் பண்ணினா யூ வில் கெட் த மேக்ஸிமம் நம்பர். அந்த நம்பரை எல்லாத்தாலையும் டிவைட் பண்ணிப்பாரு, கன்ஃபார்மா டிவைட் ஆகும். நீ போட்ட ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவைடட் பை, லீஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க, டிவைடட் பை 12, 16, 24. லீஸ்ட் நம்பர் அப்படின்னாலே எல்சிஎம் தான். 2 6 are 12, 2 3s are 2 8s are 16, 2 4s are 2 2s are 24, 2 12s are 2 6 are 2 3s are 3. அவ்வளோதான். அப்போ 12 என்ன சொல்லலாம், 12 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு சொல்லலாம். 16 1 2 3 4 2 power 4ன்னு சொல்லலாம். 24 2 cube இன்ட்டு 3ன்னு சொல்லலாம். எல்சிஎம்னா என்ன பண்ணலாம், ஹையஸ்ட் பவர் 2 power 4 3, அவ்வளோதான். 2 power 4னா 4 4s are 2 2s are 4, 4 4s are 16. 16 இன்ட்டு 3 தான் எல்சிஎம். 16 3s are 48. சரியா? அப்போ இதோட எல்சிஎம் வந்து 48. the least number which is divided by 12, 16, 24 வந்து 48. லீஸ்ட் நம்பர் வந்து 48 வந்து இது மூணு தலையுமே டிவைட் ஆகும். 48 12 4s are 48, 16 3s are 24, 2s are 48. எல்லா தலையும் டிவைட் ஆகுதா? 48 divided by 12 பண்ணினா 48 divided by 12 பண்ணினா 12 4s are. அதே மாதிரி 48 divided by 16 பண்ணினா 16 3s are. 48 divided by 24 பண்ணினா 2. எல்லா தலையும் டிவைட் ஆகுது. ஸோ லீஸ்ட் நம்பர் வந்து 48. லீவ்ஸ் ரிமைண்டர் 7. லீவ்ஸ் த ரிமைண்டர் 7. 7 வந்து டிவைட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 7 வரணுமா? அப்போ என்ன பண்ணிங்க, லீவ்ஸ் த ரிமைண்டர் 7. அப்போ அந்த 7-ஐ இங்கே ஆட் பண்ணிங்க. சரியா? ஓகே. இப்போ 48 + 7 எவ்வளோ? 55. சரியா? 55 டிவைடட் பை நம்மளுக்கு எல்சிஎம் வந்து 48 வந்துச்சா? 40 லீஸ்ட் நம்பர் 12ஆல டிவைட் பண்ணா நான் வரும் பாருங்க. 12 4s are 48, ரிமைண்டர் 7 வந்துச்சா? அவ்வளோதான். அதே மாதிரி 55 டிவைடட் பை 16 பண்ணாலுமே 16 எத்தனை டைம்ஸ் பண்ணா வரும்? 16 3s are 48 வரும், ரிமைனிங் 7 தான் வரும். எல்லாத்துலேயுமே ரிமைண்டர் 7 வரும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஆன்சர் 55. சரியா? ஸோ த லீஸ்ட் நம்பர் which is divided by 12, 16, 24 leaves the remainder 7. அந்த 7 எல்சிஎம் எடுத்துட்டு அவங்க என்ன லீவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிடணும். ஸோ ஆன்சர் வந்து 55. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின் இதெல்லாம். 4 bells stroll at the interval. 4 பெல் இன்டர்வல் 8, 12, 15, 18 செகண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பெல் வந்து 8 செகண்ட்ஸ் அப்புறமா அடிக்கும். செகண்ட் பெல் வந்து 12 செகண்டுக்கு அப்புறமா 12 செகண்ட் ஒரு 12 செகண்டுக்கு அடிச்சுட்டே இருக்கும். அதே மாதிரி இது 15 செகண்ட்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு அடிச்சுட்டே இருக்கும், ஒரு 18 செகண்ட்ஸ்க்கு அடிச்சுட்டே இருக்கும். ஆல் த 4 being to toll together. ஒரு சர்டன் டைம்ல 4 பெல்லுமே ஒரே நேரத்தில் அடிக்கும். சரியா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைம்ஸ் தே toll together in 1 hour. 1 ஹவருக்கு எத்தனை முறை எல்லா பெல்லும் ஒன்றா அடிக்கும்ட்டு. சரியா? இது சிம்பிளாக நீ புரிஞ்சுக்கணும்னா என்கிட்ட 2 பெல் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் இது 2 பெல் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து 2 செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்குதுன்னு வச்சுக்கோ. இது 3 செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன பண்ணோம், இது 2 செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்கும், 3 செகண்ட்ஸ் கழிச்சு அடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பெல்லுமே காமனாக ஒரு நேரத்தில் அடிக்கும். கரெக்டா? அப்போ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு சால்வ். இது மாதிரி கொஸ்டின் வந்தால் எல்சிஎம் எடுத்தாலே போதும். 8 வந்து 2 4s are 2 2s are 2 1s are 12, 2 6 are 12, 2 3s are 3 1s are 15. என்ன பண்ணலாம், 3 5s are 15, 5 1s are 18, 2 9s are 3 3s are. அப்போ எல்சிஎம் என்ன பண்ணலாம், எல்சிஎம் 8 வந்து 2 கியூப்னு சொல்லலாம், 12 வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3ன்னு சொல்லலாம், 15 வந்து 3 இன்ட்டு 5ன்னு சொல்லலாம், 18 வந்து 2 இன்ட்டு 3 ஸ்கொயர். இப்போ எல்சிஎம்ல என்ன பண்ணுவோம், ஹையஸ்ட் பவர் 2ல எது ஹையஸ்ட் பவர் பாருங்க, 2 கியூப். 3ல ஸ்கொயர் இருக்கு ஒன்றுத்துக்கு, அது ஹையஸ்ட் பவர் 5. அப்போ இதுதான் எல்சிஎம்மா. 2 2s are 4, 4 2s are 8, 9,
5. 9 5s are 45. 45 into 8. 8 5s are 40. 4 8s are 32 plus 4 36. 360. 360 செகண்ட்ஸுக்கு 360 செகண்ட்ஸுக்கு என்ன பண்ணுமா, அந்த 4 பெல்லும் ஒரே நேரத்தில் அடிக்கும். 360 எவ்ரி 360 செகண்ட்ஸுக்கு அந்த 4 பெல்லும் ஒரே நேரத்தில் காமனாக அடிக்கும். அப்போ இவங்க கொஸ்டினில் இதோட நேரத்தில் 1 ஹவருக்கு 1 மணி நேரம் இருக்கான். 1 மணி நேரத்தில் எத்தனை முறை அடிக்கும் 4 பெல்லும் ஒரே நேரத்துலன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 60 மினிட்ஸ். ஒரு மினிட்டுக்கும் 60. அப்போ 3600 செகண்ட்ஸ். 1 ஹவருக்கு 3600 செகண்ட்ஸ். எவ்ரி 360 செகண்ட்ஸ் கிடைக்குமா, அதனால இதை டிவைட் பண்ணிக்குவோம். டிவைட் பண்ணினா 10 டைம்ஸ். அப்போ 1 ஹவரில் 10 முறை என்ன பண்ணியிருக்கோம், எல்லா 4 பெல்லும் அட் அ டைமுக்கு அடிச்சிருக்கும். கொஸ்டின் புரிஞ்சா? ஸோ அப்போ இது மாதிரி தான் பண்ணும் 1 ஹவர். அப்போ இதுவே 2 ஹவர்னு கேட்டிருந்தாங்கன்னா 20 முறை அடிச்சிருக்கும். ஏன்னா 1 ஹவருக்கே 10 முறை. 2 மணி நேரம் கேட்டிருந்தாங்கன்னா 20 முறை. ½ மணி நேரம் கேட்டிருந்தாங்கன்னா 5 முறை அடிச்சிருக்கும். சரியா? பேசிக் லாஜிக்காக நம்ம அப்ளை பண்ணி போட்டணும். ரைட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் இஸ் டிவிசிபிள் பை போத். ஸ்மாலஸ்ட் நம்பர்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும் ரெண்டுத்துக்கும். 306. 3 1s are 0, 3 2s are 2 5s are 10, 2 1s are 3 1s are 3 remaining 2, 3 7s are 21. 6 5 7 என்ன பண்ணலாம், 3 டேபிள்ஸில் பண்ணலாம். 3 2s are 6, 3 1s are 3 remaining 2, 3 9s are 27. இதை என்ன பண்ணலாம், 3 டேபிள்ஸில் பண்ணலாம். 3 tables, 3 7s are 21, 3 3s are. அப்புறம் வேற இதெல்லாம் போகுமா, 73 எதுலையும் போகாது. சரியா? அப்போ என்ன பண்ணலாம், 306 என்ன சொல்லலாம், 2 into 3 square into 17, 6 5 7, 3 square into 73. எல்சிஎம் தானே தேவை. எல்சிஎம் அப்படின்னும் போது காமனாக எதுவுமே இல்லை, 3 ஸ்கொயர் இருக்குது, அது ஒரு முறை எழுதுனா போதும். மற்றதெல்லாம் ஒரு முறை எழுதணும். 2 into 3 square into 17 into 73. 3 3s are 9, 9 2s are 18. 18 into 17 into 73. இதை மல்டிபிள் பண்ணால் போதும். ஆன்சர் நான் வரும்னு பாருங்க. 73 into 17 பண்ணனா 7 3s are 21, 7 7s are 49, 49 51, 73, 1 4 12. இது கூட நான் மல்டிபிள் பண்ணோம். 18, 8 1s are 8, 4 8s are 32, 3, 8 2s are 16, 17 18 19, 8 1s are 8 9, 1 4 2 1 8 3 3 10 3 1 2. அப்போ ஆன்சர் இது 2 தானே வரும். 10 plus 2 2 2 2 3 3 8. So the smallest number which is divisible by both number வந்து 2 2 3 3 8. அவ்வளோதான். ஸ்டேட் கொஸ்டின் தான் அதெல்லாம். Next question, in a teacher workshop the number of teachers teaching French, Hindi, English, teachers oda count 48, 80, 144 respectively. Find the number of rooms required if in each rooms the same number of teachers are seated and all of them are same subject. எதனா புரிஞ்சுச்சா? என்ன பண்ணோம், இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்களா, இவங்களெல்லாம் ரூம்ல தனித்தனியா பிரிச்சு உட்கார வச்சணும். குரூப்பா உட்கார வச்சு அந்த குரூப்ல ஒரு ரூம்ல சேம் நம்பர் ஆஃப் டீச்சர் இருக்கணும். இப்ப இந்த ரூம்ல 10 டீச்சர்னா பக்கத்து ரூம்ல 10 டீச்சர் தான் இருக்கணும், பக்கத்து ரூம்ல 10 டீச்சர் தான். அது மாதிரி எத்தனை ரூம்லனா உட்கார வச்சுக்கலாம். அதே மாதிரி சேம் சப்ஜெக்டா இருக்கணும். அந்த 10 பேர்னா 10 பேருமே பிரெஞ்சு, அடுத்த ரூம்லயும் 10 பேருனா பிரெஞ்சு தான், அதுக்கு அடுத்த ரூம் ஹிந்தினா அந்த 10 பேர் ஹிந்தி. அது மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சேம் கவுண்ட் இருக்கணும்ல. சேம் கவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு என்ன பண்ணலாம், HCF எடுக்கணும் இந்த 3 நம்பருக்கும். அப்ப
48 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 48 2 2s are 2 4s are 2 12s are 2 6s are 2 3s are. அதே மாதிரி 80 அப்பனா 2 40s are 2 20s are 2 10s are 2 5s are முடிஞ்சிச்சு. 144 பண்ணா 2 7s are 14 2 2s are 2 3s are 6 1 2 6 are 12 2 1s are 2 8s are 2 9s are 2 3 3s are. அப்போ 48 நான் சொல்லலாம்னா 1 2 3 4 2 power 4 into 3. 80 1 2 3 5 1 2 3 4 2 power 4 into 5 1 4 4 1 2 3 4 2 power 4 into 3 square. இதுல என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க கூடாது. காமனான டீச்சர்ஸ் வேணும், காமனான ரூம் வேணும்ல. அப்ப காமனான எல்லாத்துலயுமே இருக்கிறது HCF தான் எடுக்கணும். HCF போட்டா நான் வரும் பாருங்க. 2 power 4 எல்லாத்துலயுமே இருக்கு. ஒரு 3 இருக்கு. ஒரு 3 கூட கிடையாது. சரியா? இதுல 3 கிடையாது. அப்ப இதோட HCF வந்து 2 power 4 தான் வரப்போகுது. 2 power 4னா 2 2s are 4 4 4s are 16. HCF வந்து 16ன்னு வரப்போகுது. சரி, இப்போ இந்த 16 நம்ம என்ன பண்ணோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரெஞ்சு டீச்சருக்கு எத்தனை ரூம் அலாட் பண்ணுவாங்க பாருங்க. 48 divided by 16. அதே மாதிரி ஹிந்தி டீச்சர் 80 பேர் இருக்காங்க. 80 16 அப்போ ஒரு ரூமுக்கு 16 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். 114 divided by 16. இதை டிவைட் பண்ணா வரும் பாருங்க. 16 3s are வந்துடும் நினைக்கிறேன். எப்படி நான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன்னு பார்ப்பேன்னா, 6 இருக்கா, இங்கே 8 இருக்கு. 6 3s are 18 வரும். அப்போ வந்துடும் 6 3s are 18 3 48. அப்போ ஹிந்தி பிரெஞ்சு டீச்சருக்கு 3 ரூம். அப்போ 80 divided by 16 16 5s are வரும் பாரு. 5s are வருமா? 5 6 are 30 80. இதை டிவைட் பண்ணினா 5. இதை டிவைட் பண்ணா 16 4s are வருமா? 4 6 are 24 4 1s are 4 64. அப்போ பெரிய நம்பரே இன்னும் பெருசாகவே போகும். 14 பண்ணா 16 4 12 அதிகமாக போயிடுது. 144 divided by 16 4 டேபிள்ஸ்ல பண்ணலாமா? 4 4s are 16 4 3s are 12 remaining 2 4 6 are 24 4 9s are 36. அப்போ 9. அப்போ இதுல இருந்து என்ன அர்த்தம்னா, பிரெஞ்சு டீச்சரு 3 ரூம்ல ஒரு ரூம்லயும் 16 பேர் உட்காருவாங்க. அதே மாதிரி ஹிந்தி டீச்சரு 5 ரூம்ல உட்காருவாங்க. ஒரு ரூம்ல 16 பேர் உட்காருவாங்க. இங்கிலீஷ் டீச்சரும் ஒரு ரூம்ல 16 பேர், மொத்தமா 14 ரூம்ல இருப்பாங்க. கொஸ்டினா கேட்டிருக்காங்க, find the minimum number of room required. Each room same number of teachers seated, all of them are same subject. மொத்தம் எத்தனை ரூம் தேவைப்படுது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோ. 8 to 16 plus 1 17. So 17 rooms are required. 17 rooms are required. இதை தனித்தனியா போடலினாலுமே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணிக்கோ. ஆட் பண்ணி 48 80 144 12 8 to 16 71 272. இந்த 272 divided by 16 பண்ணினாலுமே வந்துடும் பாரு. 4 டேபிள்ஸ்ல பண்றான். 4 4s are 16 4 4 5s are 24 4 7s are 28 ஆயிடும். 4 6s are 24 3 4 8s are 4 tables 68 divided by 4 பண்ணினா 4 2s are 4 1s are 4 remaining 2 4 7s are 17 வந்துச்சு பத்தியா. ஸோ தனித்தனியாக கண்டுபிடிச்சு போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா அந்த 3 டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸை ஆட் பண்ணிட்டு அதை இந்த எல்சிஎம்மால டிவைட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் ஓகே. சரியா? 17 rooms are required. இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த HCF அண்ட் LCM. 3 நம்பர் கொடுத்துருக்காங்களா, தனித்தனியாக சால்வ் பண்ணி ஆகணும். 2 tables 2 1s are 2 8s are 16 1 2 9s are 3 tables 3 6 are 18 3 3s are 3 tables 3 2s are 3 1s are 3 7s are 21 180 2 9s are 90 2 4s are 45s are 3 1s are 3 5s are 3 5s are 15 420. இதை
2 2s are 2, 10s are 2, 1s are 0, 5. 5 tables பண்ணிடுறேன். 5 2s are 5, 1s are 3, 7s are 21. இப்போ இதை எழுதிட்டு வரலாமா? 378 நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு 2 தான் இருக்கு. 3 எத்தனை 3 இருக்கு பாரு, 1 2 3, 3 கியூப் 7 1 இருக்கு. இது 180 எப்படி சொல்லலாம்? எத்தனை 2 இருக்கு? 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயரு இன்ட்டு 5 420. 2 ஸ்கொயர் இன்ட்டு ஒரு 3 இருக்கு, ஒரு 5 இருக்கு, ஒரு 7 இருக்கு. இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பண்ணால எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம்? ஹையஸ்ட் பவர் 2க்கு ஹையஸ்ட் பவர் 2, 3க்கு 3 பவர் 3, ஒரு 5 இருக்கு, ஒரு 7 இருக்கு. அப்போ எல்சிஎம் வந்து 4 3 3s are 9, 9 3s are 27. இது ரெண்டுத்தையும் கூட மல்டிபிள் பண்ணிக்கும் 35, 7 5s are 35. அப்போ 27 into 35 பண்ணினா 5 5 7s are 35, 5 2s are 10, 10 plus 3 13, 3 7s are 21, 2 2 3s are 6 7 8, 5 4 9, 945 into 4 இருக்கு. 945 into 4, 4 5s are 20, 4 4s are 16 17 18, 4 9s are 36 37. அப்ப 3780 எல்சிஎம். சரியா? எல்சிஎம் முடிச்சிட்டோமா? HCF என்ன பண்ண போறோம்? HCFனா காமனா இருக்கிறது எல்லாத்துலயுமே என்ன, ஒரே ஒரு 2 தான் காமனா இருக்கு. 3யும் 1 தான் இருக்கு. வேற எதனா இருக்கா? இல்ல, அவ்வளவுதான். 5 இதுல இல்ல, 7ம் இதுல இல்ல. அப்ப 2 3s are 6. சரியா? அப்ப என்ன பண்ணோம்னா, அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க, வெரிஃபை த எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூல். எல்சிஎம் வந்து எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா ரெண்டு நம்பர் தனித்தனியா பண்ணுவீங்களா? இப்போ இங்க 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பரையும் பண்ணினா ஆன்சர் வருதான்னு பாருங்க. எல்சிஎம் இன்டு HCF இது கொஞ்சம் பெருசா தான் போகும். எல்சிஎம் வந்து எவ்வளோ? 3780, HCF வந்து 6. ஸோ இப்போ இந்த 2 நம்பர் மல்டிபிள் பண்ணா ஆன்சர் வந்துச்சுன்னா 22680. அதே மாதிரி இந்த 3 நம்பர் மல்டிபிள் பண்ணா பெரிய நம்பரா போகும். என்ன வருது அப்படின்னா 2857680. இது நாட் ஈக்குவல் டு. சரியா? நாட் ஈக்குவல் டு தான் வரும். 2 நம்பர்னா தான் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ 2 நம்பர் கொடுத்துட்டு ரெண்டு நம்பர் லைக் 16 8 இது மாதிரி கொடுத்துட்டு 2 நம்பர் இதோட எல்சிஎம் இன்டு HCF இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் சாட்டிஸ்ஃபை ஆகும். 3 நம்பருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. சரியா? கேஸ் பேஸ்ட் ஸ்டடி கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். இந்த சாப்டர்ல போர்டு எக்ஸாமுக்கே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் வருது. சரியா? போர்டு எக்ஸாமுக்கே கேஸ் ஸ்டடி கொஸ்டின் போன வருஷம் கூட கேட்டிருந்தாங்க. இது மாதிரி கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. கொஸ்டினை ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 முறை படிச்சு டிரான்ஸ்லேட் நம்மளுக்கு புரியுற மாதிரி உன்னோட ஓன் லாங்குவேஜுக்கு மாற்றி வச்சுக்கோ. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீ அதை பண்ணிட்டனாலே சால்வ் பண்ணுற. கொஸ்டினை தமிழில் மாற்ற கற்றுக்கோ. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுட்டு தெரிஞ்ச ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணினா ஆன்சர் வந்துடும். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, February 14 is celebrated as International Book Giving Day and many countries in the world celebrate this day. Some people in India also started celebrating this day and donated the following books of various subjects to the public library. History book எத்தனை புக் கொடுத்துருக்காங்க? 96. சயின்ஸ் புக் வந்து 240. mathematics வந்து 336. These books have to arranged in the minimum number of stacks such that the stacks contains the books of only one subject and the number of books on each stack is same. இதே கொஸ்டின் இப்போ பார்த்தோம். அந்த டீச்சர் கொஸ்டின் பார்த்தோம் பார்த்தியா? சேம் நம்பர் ஆஃப் புக்கு, சேம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் டீச்சரு அந்த ரூம்ல இருக்கணும்னு பார்த்தலாம். அதே மாதிரி மாடல் தான் இது. புரியுதா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? இங்கேயும் நான் கொடுத்துருக்காங்க பாரு. These books are arranged in minimum number of stacks such that each stack contains books of only one subject. அந்த ஸ்டாக்ல சயின்ஸ் புக்னா சயின்ஸ் புக் மட்டும் தான் இருக்கணும். அந்த நம்பர் ஆஃப் புக்ஸ் ஆன் ஈச் ஸ்டாக் கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப என்ன பண்ணலாம்? போன முறை
என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். இப்போ இது 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கலாமா? 96 2 4s are 8, 1 2 8s are 16, 2 24s are 2 12s are 2 6s are 2 3s are 2 4 240 என்ன பண்ணலாம்னா 2 12s are 2 60s are 2 30s are 2 15s are 3 5s are அப்புறம் 3 36 are 3 2 டேபிள்ஸ்ல பண்றேன். 2 1s are 2 6s are 12, 1 2 8s are 16, 2 8s are 16, 2 4s are 2 4s are 2 2s are 2 2s are 2 1s are 3 7s are. அப்ப என்ன பண்ணலாம் பாருங்க, 96 எப்படி எழுதலாம்? 1 2 3 4 5 2 பவர் 5 into 3. 240 1 2 3 4 2 பவர் 4 into 3 into 5 3 3 6 1 2 3 4 2 பவர் 4 into 3 into 7. இப்போ நம்மளுக்கு தேவை HCFனா 2 பவர் 4 எல்லாத்துலயுமே இருக்கு பாருங்க. சரியா? அப்ப 2 பவர் 4 ஒரு 3 எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப 2 பவர் 4னா எவ்வளவு? 2 2s are 4, அதே மல்டிபிள் பண்ணலாம். 4 4 16, 16 3s are எவ்வளவு? 3 6 are 18, 48. சரியா? அப்போ 48 ஒரு ஸ்டாக்ல 48 புக்ஸ் வைக்க போறோம்னு அர்த்தம். சரியா? how many books are arranged in each stack? இந்த HCF தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். 48. how many stacks are used to arrange mathematics books? மேத்தமெட்டிக்ஸ் புக் மட்டும் அரேஞ்ச் பண்ணோம்னா மேத்தமெட்டிக்ஸ் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 336 divided by 48 பண்ண பார்க்கலாம். 4 டேபிள்ஸ்ல முடியுமா? 48 7 சாரா? அப்படியே மல்டிபிள் பண்ணிப்பாரு. 48 into 7 பண்ணினா 7 8s are 56, 7 4s are 28, 28 33 வந்துச்சா? கரெக்ட். அப்ப மேக்ஸ் புக் how many stacks are used to arrange all mathematics booksனா 7 முடிஞ்சிச்சு. Third, determine the total number of stacks that will be used for arranging all the books. என்ன பண்ணலாம்? எல்லா புக்கையும் ஆட் பண்ணி போட்டுறேன். எல்லா புக்கையும் ஆட் பண்ணனா 96 240 336 12 1 10 10 plus 17 372. அப்ப 372 divided by 48 into அப்படியே 4 டேபிள்ஸ்ல பண்ண முடிஞ்சா கூட பண்ணு. 4 1s are 4 12s are 4 9s are 36 1 4 3s are 12. இத 3 டேபிள்ஸ்ல பண்ணு. 3 4s are 12, 3 3s are 3 1s are 3 3 4s are 3 3s are 3 1s are 31 4 4மா? இப்ப ஆட் பண்ணது பாருங்க, கரெக்டா ஆட் பண்ணுங்க. ஆட் என்னன்னா புக்கு 96 240 336 ஆட் கரெக்டா பண்ணலாம். 12 1 10 10 plus 7 17 இந்த இங்க பாரு 672 வருது. நான் 3 போட்டுருக்கேன். 6 அந்த 3 மிஸ் பண்ணிட்டோம். 672 divided by 48. 2 டேபிள்ஸ்ல 4 டேபிள்ஸ்ல கேன்சல் ஆகும் நினைக்கிறேன். 4 1s are 4, remaining 2 4 6 are 4 6 are 24, remaining 3 4 8s are 32. கீழே வந்து 12. இதுமே 4 டேபிள்ஸ்ல பண்ணலாமா? 4 3s are 12, 4 4s are 16, 4 2s are 3 1s are remaining 1 3 4s are 14. அப்ப ஆன்சர் வந்து 13. தேர்ட் क्वेश्चनக்கு 14 stacks required. சரியா? ஆன்சர்லாம் தெளிவா வேர்டிங்ஸோட நீ மென்ஷன் பண்ணி வை. இதுலயுமே ஆர் क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாரு. ஆர் क्वेश्चन if the thickness of each book of history, science, maths is given 1.8 இங்க போடுறேன். மேக்ஸ் புக் வந்து 1.8, சயின்ஸ் புக் 2.2, அப்புறமா ஹிஸ்டரி சயின்ஸ் மேக்ஸ் புக். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் ஈச் ஸ்டேக் ஆஃப். ஒரு ஸ்டேக்ல எத்தனை புக் இருக்கும்? ஒரு ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन போட்டிருக்கோம் 48.
ஒரு ஸ்டாக்ல 48 புக்ஸ் இருக்கு சரியா. 48 புக்கா, ஒரு புக் வந்து 1.8, ஒரு புக் வந்து 1.8. அப்போ 1.8 இன்டூ 48 மல்டிபிள் பண்ணா நான் ஆன்சர் வரும் பாருங்க. அதான் வந்து ஹிஸ்ட்ரி புக்கு. 1.8 இன்டூ 48 மல்டிபிள் பண்ணா நான் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணிடுறேன். நீங்க மல்டிபிள் பண்ணுங்க. 1.8 இன்டூ 48 பண்ணினா ஹிஸ்ட்ரி புக்கோட ஹைட் வந்து 86.4 வரும் சரியா. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ரப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வேணா போட்டுடலாம். 2.2 இன்டூ 48, 2.8 இன்டூ 48. அதே மாதிரி 2.5 இன்டூ 2.5 இன்டூ 48. 48 இன்டூ 2.2 பண்ணா ஆன்சர் ஆகும் பாருங்க. 2.2 இன்டூ 48 பண்ணா 105.6. அதே மாதிரி 2.5 இன்டூ 48 பண்ணா 120. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ஹைட்னு போட்டு இந்த ஆன்சர் மென்ஷன் பண்ணிக்கணும். ஹைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி புக் வந்து 86.4 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் சயின்ஸ் புக் வந்து சயின்ஸ் மேக்ஸ்ல சயின்ஸ் ஹைட் ஆஃப் சயின்ஸ் புக் வந்து 105.6. 105.6 லாஸ்ட் புக்னா அது ஹைட் ஆஃப் மேத் புக். ஹைட் ஆஃப் மேத் புக் வந்து 120 சென்டிமீட்டர் சரியா. அவ்வளோதான். கேஸ் ஸ்டடியில் அது மாதிரி தான் பண்ணும்.